உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதுல என்ன சந்தேகம்? புதுசுதான். அது தெரியுது. இப்ப இது எதுக்கு? என்னடி நை நை நைன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? இது நான் வாங்கின சேலை, அதுவும் உனக்கா வாங்கினது. இதுல என்ன சந்தேகம்? நடிச்சு என்னை ஏமாத்த முடியாது. என்ன பயம் வந்துருச்சா? எங்க அண்ணன் போட்ட போடல நானும் அத்தையமா சேர்ந்து நிமிர்ந்து நின்னுட்டோம். எப்ப வேணாலும் போட்டு தள்ளிடுவோம். ஒத்து போகலன்னா வம்புன்னு பொட்டி நிக்க பாக்குறீங்களா? என்ன உனக்கு? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி தரத்தான் செய்வான். சும்மா அதுக்காக ஓவரா வியாக்கியானெல்லாம் பேசிட்டு இருக்கா. சரியா? தாரு இஷ்டம் இருந்தா கட்டிக்கலன்னா தூக்கி போடு. சும்மா நோய் நோயின்ட்டு. ஆறு நீங்களா? புருஷனா? பாரா, நான் என்ன உங்களை ஆசைப்பட்டா கட்டிக்கிட்டேன்? இல்ல ஒரு புடவை லஞ்சமா கொடுத்துட்டா மாறி போற மனசு என்னோடதுன்னு நினைச்சிட்டீங்களா? லஞ்சம் வாங்குறது உங்க வேலை இன்ஸ்பெக்டரே. குடும்பத்துல லஞ்சம் கொடுத்தா எதுவும் நடக்கவும் நடக்காது. எப்படி எப்படி புருஷன்னா பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுப்பானா? எனக்கு ஒண்ணு புரியல. முதல்ல நீங்க மனுஷனா நடந்துக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? நானும் மண்டை உடைச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ ஒரு நல்ல புருஷனாவும் இல்ல, உங்க அம்மைக்கு ஒரு நல்ல மவனாவும் இல்ல, ஒரு நல்ல காவல்துறையாவும் இல்ல. உன் மேல ஒரு பொம்பளைக்கு ஆசை வரும்னு நினைச்சியால? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? எங்க எங்க அடிங்க பாப்போம். ஓங்கியே நிப்பாட்டிட்டீங்க, அடிங்க. என்ன ஏற்கனவே வாங்கினதெல்லாம் மறந்து போச்சோ? ஏன் மறக்காம? அப்பெல்லாம் எங்க அண்ணன் என்ன வெறுத்து இருந்துச்சு. என் மேல கை வச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்ல. ஆனா இப்ப என் பின்னால என் அண்ணன் நிக்கிறாயா. இப்ப நான் அண்ணன்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், உன் உடம்புல தலை இருக்காது. மறந்துட்டியா? இன்னொரு விஷயத்தையும் நீ மறந்துடக்கூடாது. என் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷம் நீ செத்து இருப்ப. இப்ப இருக்கிற இந்த உசுறு நான் போட்ட பிச்சை தானே, அதையும் மறந்துடாத. உனக்கெல்லாம் போய் சேலை வாங்கினேன் பாரு, என்ன சொல்லணும்? எனக்கு சேலை வாங்கி தர 1000 ஆள் இருக்கு. ஒருவேளை என் மனச மாத்தணும்னா முதல்ல நீ மனுஷனா மாறி காட்டு. எவளுக்காக என்ன மாத்திக்க மாட்டேன், போடி. நீ மாற மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இனிமே இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். உன்னைய இந்த எசுக்கி என்னைக்கும் நம்ப மாட்டா. இந்தா உன் புடவை நீயே வச்சுக்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னமோ உன் வீடுன்னு அந்த வீட்டுல தானே சுத்துவேன். நடுச்சாமத்துல இந்த வீட்டுல உனக்கு என்னடி வேலை? எல்லாம் காரணமாதான். இங்க திமிர் பிடிச்ச மாடு ஒண்ணு ரொம்ப சிலுப்பிக்கிட்டு ஆட்டம் போடுதான். அதுக்கு ஃபியூஸ புடுங்கி விடலாம் தான் வந்தேன். மாடா எங்கடி? கண்ணாடிய பாரு, தெரியும். ஏ சிவபாலா, கைய போடுறா. மா நீ வாயை பொத்துமா. என்ன என்ன விடு விடு, அடங்கு. போடு பாரு நீ ஊசிய. ஏய் பர்னி, என்னடி இது? இப்ப எதுக்கு எனக்கு ஊசி குத்தி விட்ட?
என்ன ஊசி இது? இது விஷ ஊசி. ஊசி போட்ட இடம் அப்படியே கடுக்குமே, விண்ணு விண்ணுன்னு தெரிக்குமே. ஆத்தி, ஆமா வலிக்குது. ஏடி நெசமாவே விஷமா? ஆமா, மத்த ஊசினா இப்படி வலிக்குமா? நீ கவலைப்படாத, விஷம் மண்டைக்கு ஏற 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஐயோ, அதுக்கப்புறமா தான் நீ சாவ. இல்ல தம்பி, இவன் என்ன சொல்றான்னு புரியலையே. இது பாரு, உண்மையை சொல்லடி, நீ விளையாடுறதானே? உண்மைதான் அத்த. விஷம் வேலைய செய்ய 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் காட்டும். முதல்ல மூக்குல இருந்து ரத்தம் வரும், அப்புறம் கண்ணுல இருந்து ரத்தம் வரும், கடைசியா காதுல இருந்து ரத்தம் வரும். பாத்தியா? அதுக்கப்புறம் தான் அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாத்தவே முடியாது. ஐயோ ஐயோ ஐயோ, அடியே பாதகத்தி, சொந்த அத்தையே கொலை பண்றதுக்கு பாப்பியா? ஐயோ, என்னையே ஊசி போட்டு கொல்ல பாக்குறியே. எலே சௌந்தரம், முத்துப்பாண்டி, எலே எல்லாரும் வாங்கடா. எலே ஐயோ, வந்து என்னன்னு கேளுங்கடா. கவலைப்படாத அத்தை, உன்னை நான் சாக விட மாட்டேன். இதோ இதுதான் அந்த விஷத்துக்கு முறிவு. இந்த ஊசியை போட்டா விஷம் முறிஞ்சிரும், உனக்கு ஒண்ணு ஆகாது. ஏ மா, போடுமா போடுமா, சீக்கிரம் ஊசி போட்டு விட்டுருமா, என் உசுரை காப்பாத்துமா. போடுமா போடுமா. முடியாதத்த, நீ சத்தம் போட்டு ஊரை கூட்டினு வெய்யே, இந்த ஊசிய கிணத்துல வீசிட்டு போயிட்டே இருப்பேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் ஃப்ரெண்ட், இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா ஃபோன் பண்றீங்க. அது எப்படி ஃப்ரெண்ட்? அதெல்லாம் அப்படிதான் ஃப்ரெண்ட். போங்க ஃப்ரெண்ட், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்களாம் லதா ஆண்டி வீட்ல ஜாலியா இருக்கீங்கல்ல, ஆனா என்னால தான் வர முடியல. எனக்கு உங்க மேல கோபம், ஆனாலும் ரொம்ப மிஸ் பண்றேன் ஃப்ரெண்ட். அச்சச்சோ, சாரி ஃப்ரெண்ட். ஆனா இங்க ஒவ்வொரு விஷயம் நடக்கிறப்பவும் நீங்க இல்லாதத நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றது? உங்களுக்கு எக்ஸாம், அது ரொம்ப முக்கியம் தானே? ஆமா ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சோன்னே நான் உங்களையும் அம்மாவையும் ஜாலியா ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போவேன். ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட், என் மேல நம்பிக்கை இல்லையா? மதர் ப்ராமிஸ், நான் உங்களையும் அம்மாவையும் நான் உங்க 2 பேரையும் ஜாலியா கூட்டிட்டு போறேன். ஃப்ரெண்ட், உங்க பின்னாடி யாரோ நிக்கறாங்க பாருங்க, அந்த பக்கம் ஃப்ரெண்ட். வேற யாரு? உங்க அம்மா தான் பக்கத்துல. ஏய், உங்க 2 பேரையும் நான் கொல்ல போறேன் பாருங்க. ஹோட்டலுக்கு போனாலும் என்ன விட்டுட்டு போயிடுறீங்க, போன் பேசுறப்ப கூட என்ன சேர்த்துக்கிறது இல்ல. நீ என்ன மறந்துட்டல்ல, எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் போன் பண்ற. உங்க 2 பேருக்கும் நான் முக்கியமே இல்லல. பாத்தீங்களா ஃப்ரெண்ட், நீங்க தான் குழந்தைன்னு நினைச்சா உங்க அம்மா அதை விட பெரிய குழந்தையா இருக்காங்க. உங்களை கூட சமாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட், இந்த பெரிய குழந்தைய சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே போட்டனா மூஞ்சியை பாரு. தமிழ், சாரிடா, எங்க 2 பேருக்கும் ஓ நினைப்பாவே இருக்கு. என்ன பண்றது, உனக்கு எக்ஸாம் வந்துருச்சு, அதனால நீ எக்ஸாம முடி. அதுக்கப்புறம் ஃபுல்லா லீவ் தானே, ஒரே ஜாலி தான். சரிம்மா. லதா ஆண்டி கிட்டயும் கேசவ் அங்கிள் கிட்டயும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க பெரிய மனுஷி, நாங்க கண்டிப்பா சொல்றோம். லதா ஆண்டியும் கேசவ் அங்கிளும் உன்னை மிஸ் பண்றாங்களாம். சரி, நேரமாச்சு, காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல.
எக்ஸாம்க்குலாம் படிச்சிட்டல்ல, போய் தூங்கு. நல்ல எக்ஸாம் எழுது, சரியா? போமா, இப்பதான் நான் ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ள கட் பண்ண சொல்றியா? நான் ஃபோன் பேசுற வரைக்கும் 2 பேரும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கணும். நான் உங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். I miss you too, friend. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். காலையில உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல? பின்ன மச்சான் எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏன் மதன சவந்தா லவ் இருக்குன்னு அர்த்தமா? இல்லன்னா கல்யாணம் நடக்காதா என்ன? ஓ, உனக்கு அப்படி வேற ஒரு ஐடியா இருக்கா? 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எப்படி ஒண்ணு பண்ணலாமா? எப்படி மச்சான்? அதான்டா, லதாவுக்கு மருதாணி வச்சு அதை செவக்கிறத பாக்குறதுக்கு பதிலா பேசாம உனக்கு மருதாணி வச்சா என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கேஷவ், ஆதி சொல்றது உங்களுக்கு ஓகேவா? அது ஐயோ பாரதி, இல்ல பாரதி, எனக்கெல்லாம் ஓகே இல்ல. என்னால அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏய், ஏன் வேலைக்கு ஆகுது? உனக்கு லதா தான் மருதாணி போட போறாங்க. நீங்களாம் ரெடி தானே? கேஷவ், இப்ப தெரிஞ்சிரும் உனக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு. சரி, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவங்க இன்னைக்கு மருதாணிய வச்சு உங்க லவ் தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி அடுத்ததா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க மருதாணி வச்சுக்கலாம்ல? என்னடா 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? டேய் மச்சான், நான் கேட்டதுல ஒண்ணும் தப்பு இல்லையடா. புரியுது மச்சான், நீ அப்படி வரியா? மச்சான் கரெக்டா மச்சான். இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் மருதாணி வச்சுக்கலாம், எங்களுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் மருதாணி வச்சுக்கலாம். பாரதி, ஆதி செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. நடத்து நடத்து. வேண்டாம் ஆதி, விட மாட்டீங்களே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா இருக்கிற நிலைமையில எப்படி விட்டுட்டு போறதுன்னு ரொம்ப கவலையா இருக்கு மாமா. என்ன இந்திரா, வீடு ஃபுல்லா நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, உன் அப்பா அம்மா இருக்காங்க, அப்புறம் என்ன? நீ தைரியமா போயிட்டு வா. ஆமா இந்திரா, யார் இல்லைனாலும் காவியா மேல உயிரே வச்சிருக்கிற உன் அத்தை இருக்கா, அவ பாத்துக்குவா. என்ன ஜெயா? ஆஹா, இந்திராவோட நானும் டெல்லி போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மா போன முறை மாதிரி திட்டுவாங்களோ? இது எப்படி கேட்கறது அம்மா கிட்ட? ஏ கௌதம், நீயும் கூட போறல? ஏன் எதுக்கு கௌதம் போகணும்? அதான் பெரிய கலெக்டர் ஆக போறாளே மேடம்.
அவ தனியாவே போகட்டும். ஏன் நீ தனியா போக மாட்டியா? அம்மா நான் கூட நீயே கூட்டிட்டு போயிட்டு வா கௌதம். இந்திரா, கௌதம் கூட போய் நல்லபடியா இன்டர்வியூ முடிச்சிட்டு வா. உங்க அக்காவை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அத்தை. ஆமா, நானும் டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கான்னு பார்த்து சொல்றேம்மா. சரியா? வரேன்பா. சரிடா, வரேம்மா. சீக்கிரம் கிளம்பு. இந்திரா வா. என்னங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. ஜெயா, என்ன செய்யுது ஜெயா? என்னாச்சு? அத்தை, உடம்புக்கு என்ன செய்யுது? அக்கா, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் எடுத்துக்கிற? அதனாலதான் உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இல்லடி, என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது சொல்லி குழப்பிட்டு இருக்காத. ஏங்க, எனக்கு உடனே அம்மனை பார்க்கணும் போல இருக்குங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன குழந்தை என் கனவுல வந்து என் வீட்டுக்கு நீ வரமாட்டியான்னு கேட்டுச்சு. இந்த மாதிரி வந்தா காமாட்சி அம்மன் தான் கனவுல வந்து அழைக்கிறதா சொல்லுவாங்க. என்ன நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஜெயா, அதை விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? வா, இப்பவே போயிட்டு வந்துடலாம். சரிங்க. ஏமா, நீயும் வாயேன். இல்ல மாமா, நீங்க அத்தையை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இன்னொரு நாளைக்கு வரேன். சரிம்மா. ஜெயா, வா போலாம். வா. என்ன, எங்க போனாலும் நான் இல்லாம போக மாட்டா. இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லாம போறியா? போக்கா போ. இனிமே எங்க போனாலும் உனக்கு எந்த நிம்மதியும் கிடைக்க போறதில்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குடும்பம் விளங்க ஒரு வாரிசு வேண்டாமா? ஏன் எங்க குடும்பத்துக்கு இப்படி ஆச்சு? நிறமாசமா இருந்த என் மருமகளை நான் நல்லபடியா தானே பாத்துக்கிட்டேன். அப்புறம் ஏன் அந்த கடவுள் என் வாரிசை பறிச்சிட்டாரு? என் குடும்பத்துக்கு அந்த உயிர் வந்து சேர கொடுப்பன இல்லையா? ஆஹா, சித்தர் சாமி கண்ணை திறந்துட்டாரு. எல்லாரும் கும்பிடுங்க. என்ன சின்னவ கனவுல வந்து வான்னு கூப்பிட்டாளா? ஜெயா, கனவுல குழந்தை வந்து வான்னு கூப்பிட்டுச்சுன்னு சொன்னில ஜெயா? ஆமாங்க, ஆமா சாமி. குறும்புக்காரி, என்ன அதுக்குதான் இங்க வர சொன்னாலோ? தெரியும் தெரியும். அம்மா, உங்க வேண்டுதலை கேளுங்கம்மா. சாமி இப்படி கண்ணை திறந்து பார்த்து பேசுறது அபூர்வம். கேளுங்கம்மா. சாமி, என் குடும்பத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. அநியாயமா ஒரு உயிரை தொலைச்சிட்டோமேன்னு எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. உயிர் உயிர் உயிரை தொலைக்க முடியுமா? காத்த அடக்க முடியுமா? சாமி, நீங்க சொல்றது எங்களுக்கு புரியல சாமி. உயிர் அழியாது, அங்கதான் இருக்கும், மறைஞ்சிருக்கும். எதுவும் நடக்கல, எதுவும் கையை விட்டு போகல.
உன் கைய நீட்டு. உன் கைய திறக்காம அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் அம்மன் கிட்ட வை. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நம்பிக்கையை விடாத. முதல்ல நீ அழாத. வீட்ல அழுதுகிட்டு இருக்கிற தாய போய் தேத்தி விடு. அம்மா ஓ, இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதான். சரிங்க சாமி, நீங்க சொல்றத நாங்க அப்படியே நம்புறோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ போனதை பார்த்துட்டு யாராவது ஊர்க்காரங்க வந்து சொல்லுவாங்க. போலீஸே வந்தாலும் இந்த லெட்டர் எழுதி வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவ தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நினைச்சு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்ன விஸ்வா கொஞ்ச நாளைக்கு அவளோட நினைப்புல இருக்க போறாரு. அப்புறம் போக போக எல்லாம் மாறி அவளை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஏய், எங்க கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களும் செஞ்சிருப்போம்ல. மாட்டிக்கிட்ட என்னடி அவ? ஆமா, உங்க வேலை தான் எனக்கு தெரியுமே. எதையுமே ஒழுங்கா செய்யாம. ஏய் சரிம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி எனக்கு விஸ்வாவை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு மட்டும் பாருங்க. ஆமா சிவகாமி, யாரு என்ன பண்ணா என்ன, முடிவு நமக்கு சாதகமா தானே இருக்கு. விடு செல்லம், நீ போ, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா சிவகாமி, அவளோட ஒப்பிட்டா நீயும் நானெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம அந்த கிழவனை கொன்னதுக்கே அந்த வசந்த் கிட்ட மாட்டி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவளை பாத்தியா, என்னம்மா பிளான் போட்டு நமக்கு கூட தெரியாம அவளை போய் தூக்கியிருக்கா. சும்மாவா சொல்றாங்க, தாய போல புள்ள நூலை போல சேலன்னு. நமக்கு அடுத்த வாரிசு ரெடி. ஏமா நீ வேற சும்மா இருமா. நீ வேற இப்படி ஏத்தி ஏத்தி விட்டனா அவ இன்னும் நல்லா ஆடுவா. அப்பா ஜெயில இருக்காரு தெரியும்ல. நமக்கு ஒண்ணுனா கூட பரவாயில்ல, ஏதோ பாதி வாழ்க்கையை நாம ஆண்டு அனுபவிச்சிட்டோம். அவ இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கலையே. இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவ வாழ்க்கை சீரழிஞ்சிட்டா என்னம்மா பண்றது? அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீ வா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நேற்று நைட்டு ஃபுட்டேஜா கொஞ்சம் ப்ளே பண்ணுங்களேன். ஓகே சார், பார்க்கலாம். அன்பரசி யார்கிட்டயும் ஃபோனில் பேசிட்டு தனியாக தான் போகிறான். அவளுக்கு முன்னாடியும் பின்னாடி யாரும் போகல. ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. விஸ்வா, ரிஷி அன்பரசிக்கு கொடுத்த மாதிரியே எனக்கு ஒரு ஏஐ வாட்ச் கொடுத்துருக்காரு. அந்த 2 வாட்சும் சிங்க்ரனைஸ் ஆயிருக்கும். இதை வச்சே அன்பரசி லொகேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் கையில இருக்கிற வாட்ச் ஆஃப் ஆயிருந்தா கூட லொகேஷனை ஈஸியா டிடெக்ட் பண்ணிடும் விஸ்வா. அந்த வாட்சை இப்ப நம்ம ரூம்ல தான் வச்சிருக்கேன். அங்க போய் பார்க்கலாம். வாங்க. மேடம் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இந்த சூழ்நிலையில நான் இப்படி பேசுறது எனக்கு பெருசா தப்பா தெரியல. இந்த விஸ்வா தான் அந்த பொண்ணு மேல இருக்கிற காதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான். இதுக்கு மேல இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல மேடம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
தம்பி, நீ என் புள்ள மாதிரி தான் இருக்க. என்ன யார் தான் கடத்த சொன்னாங்க? எதுக்கு கடத்த சொன்னாங்க? என்ன ஏதுங்கிற விவரத்தை கொஞ்சம் சொல்லுப்பா. அது தெரிஞ்சாலாவது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீ என்னதான் மாத்தி மாத்தி கேட்டாலும் என்கிட்ட இருந்து எந்த பதிலும் உனக்கு கிடைக்காது. பேசாம இரு. சரிப்பா, நான் பேச மாட்டேன். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கூட. அதையும் முடியாதுன்னு சொல்லாத. தண்ணி தானே கொண்டு வர. இருப்பா, சாப்பிடறதுக்கு மட்டும் கையை அவுத்து விட்டா போதுமா? தண்ணி குடிக்கிறதுக்கும் கை வேணும் இல்ல? கொஞ்சம் அவுத்து விடுப்பா, நான் எங்கேயும் ஓட மாட்டேன். ஒரு நாள் தப்பிக்க முடியாது. சாப்பிடறப்ப மட்டும்தான் கை அவுத்து விடணும் அண்ணன் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி உன் கையை அவுத்து விட்டா அண்ணன் என்ன கொன்னே போடுவாரு. இதெல்லாம் நீ எதுக்கு உன் அண்ணன் கிட்ட சொல்ற? நீயும் சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 2 நிமிஷம் ஆகுமா? யோசிக்காதப்பா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த உதவி கூட செய்ய மாட்டியா? சரி சரி இரு, கட்ட அவுத்துற. எங்க இந்த அம்மாவை காணோம்? ச்சே. ஐயோ. அண்ணா, அந்த பொம்பளை தப்பிச்சு ஓட்டானே. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, என்ன அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டானே. இப்பதானே போனா. டேய், உன்னை நம்பி விட்டுட்டு போன பாரு, என் புதிய செருப்பால் அடிக்கணும். அவன் மட்டும் இன்னைக்கு கையில கிடைக்கல, அவனை நீ காலிடா. வாடா, போய் தேட வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்கடா அம்மாவை எங்கேயே மறைச்சு வச்சிருக்கீங்க? ஆமா சார். டேய், நல்லா பார்த்து சொல்றா. ஆமா சார், இந்த கூட தான் சார். ஏற்கனவே இங்க வந்தமே, இப்படி மிஸ் ஆச்சு. சரி வா, வந்து காட்டு. ஓ, காட்டுறா. உங்க அம்மா இந்த சேர்ல தான் சார் கட்டி போட்டு வச்சிருந்தோம். ஆனா இப்ப அவங்க இல்ல சார். என்ன நடந்துச்சு, எங்க போனாங்கன்னு தெரியல சார். என்ன பார்க்கறது?
என்னோட குடும்பத்துல என் மகன் பிரச்சனை காரணமா நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னோட தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்ல. என்ன கார்த்தி, அம்மா எப்படி எழுதிருக்காங்க? கண்டிப்பா இது அம்மா எழுதிருக்க மாட்டாங்க சார். ஒருவேளை திரும்ப நம்ம இந்த இடத்துக்கு வர்றது தெரிஞ்சு இடத்த மாத்திருப்பாங்களா? டேய், என்னடா வேற இடத்துக்கு மாத்த பிளான் இருந்துச்சா? இல்ல சார், இடத்த மாத்திர பிளான் எல்லாம் இல்ல சார். அடி உண்மையை சொல்றா சார். சத்தியமா இல்ல சார், இடத்தால மாத்த நினைக்கல சார். இல்ல கார்த்தி, பிளான் பண்ணி அவங்க லொகேஷனை சேஞ்ச் பண்ணல. இங்க ஏதோ ஸ்டெக்லிங் நடந்திருக்கு. உங்க அம்மா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் பாட்டில் சேரலாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. டேய், இந்த குடோனுக்கு வேற வழி இருக்காடா? சார், பேக்கால ஒரு வழி இருக்கு சார். கான்ஸ்டபிள் சார், ஜீப்ல ஏத்துங்க. வாடா. கார்த்தி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் உயிருக்கு வர இருக்கிற ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் ஒன்ன வர வச்சேன். ஆனா நீ என்னடானா இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற? நான் கூட ஆரம்பத்துல மாரிய சாதாரணமா இட போட்டுட்டா. அவ சாதாரண பொண்ணுல ரொம்ப ஆபத்தானவா. ஆமா மேடம், திடீர்னு பார்த்தா கையில சூளை ஏந்திக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு பத்திரகாளி மாதிரி எங்க முன்னாடி வந்து நின்று பயமுறுத்துறா மேடம். இது வேறியா சிஸ்டர்? இவனுங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா வழக்கம் போல அம்மன் மாரியம்மன் வந்து காப்பாத்திருக்கும் போல இருக்கு சிஸ்டர். அம்மன் மட்டும் இல்ல, எந்த தெய்வ சக்தியும் மாரிக்கு உதவி பண்ண வராது. ஆமால, மாரி கையில மந்திரிச்ச காப்பு இருக்கு. அத மீறி எந்த சக்தியும் அவளுக்கு தொண போக வராது. அதுவும் சரிதான். அப்போ மாரி இவனுகிட்ட தப்பிச்சு எங்க போயிருப்பா சிஸ்டர்? சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் 1 hourல நான் மாரிய கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன். 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் எங்கேயாவது மயங்கி விழுந்திருப்பா. அவ தூக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். அப்புறம் இல்லைன்னா என் பேர் மார்க் ஆண்டனி இல்ல. மொட்டைன்னு மாத்திக்க. யோ, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதயா, செயல்ல காட்டியா. போய் மாரிய தூக்கிட்டு வா. சொன்னதை செய்ய, அப்பதான் சிஸ்டர் சந்தோஷப்படுவாங்க, நிறைய அமௌண்ட்டும் தருவாங்க. யோ, இது எங்க சிஸ்டர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்யா. சஞ்சய் காட்டுறேன். அதுக்காகத்தான் இந்த ஏரியால இருக்கிற லோக்கல் ஆளை பிடிச்சு வச்சிருக்கேன். ஏகம்பரம். சொல்லுங்க பாஸ். இங்க சரௌண்டிங்ல எவ்வளவு வீடு இருக்கும்? மொத்தமா ஒரு 20 வீடு கூட இருக்காது பாஸ். எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். Don't worry, madam. மாரியோடு வரேன். போங்க. Let's go. வரும்பொழுது மாரியோட வரணும், இல்ல உங்க உயிர் போயிரும் பாத்துக்க. சிஸ்டர், மொட்டை போற வேகத்தை பாருங்க. சிஸ்டர், ஆளவந்தா மொட்டை கமலஹாசன் போற வேகத்தை பார்த்தா மாரியோட தான் வருவான் போல இருக்குது. நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர். கைக்கு கிடைச்சவள மிஸ் பண்ணிட்டாங்களே. மாரி வேற உஷாராயிடுவா. ஆமா, சூர்யா வேற மாரிய ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். காதும் காதும் வச்ச மாதிரி முடிக்க வேண்டிய விஷயத்த எப்படி பெருசாக்கிட்டாங்க பாரு. ஆமா சிஸ்டர். ஐயோ, குழந்தை பிறந்திருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு முழுசா தெரியல. விடுங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க. இப்ப கூட நிலைமை நமக்கு சாதகமா தான் இருக்குது. அதான் ஆள வந்த மாரிக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கான்ல, மாரியால எங்கேயும் தப்பிச்சு போயிருக்க முடியாது. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது மயக்கம் அடிச்சு கிடப்பா. இவன் தூக்கிட்டு வந்துருவான், கவலைப்படாதீங்க. அந்த மாரி எனக்கு வேணும். அவளுக்கு பொறக்க போற குழந்தை அந்த தேவிய என் கையால நான் கொல்லணும். அந்த தேவிய என் கையால நான் கொல்லணும்.
சிஸ்டர் சிஸ்டர் இப்படி எமோஷன் ஆகாதீங்க. பிபி ரைஸ் ஆகி எகிரிட போறீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் சிஸ்டர். அதுவும் சரிதான். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கோவப்பட்டு தான் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணீங்க சிஸ்டர். ஆள வந்தா மொட்டை கமலஹாசன் என்ன பண்றாரு பாப்போம். சரி, எனக்கு அந்த குழந்தை வேணும். எனக்கு அந்த குழந்தை வேணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோமா, சரியாயிடும். மாரி மாரி எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கொல்லமா ஏதாவது பிரெக்னன்ட் லேடி வந்தாங்களா? இல்ல. அம்மா, இந்த பக்கமா ஏதாவது கர்ப்பமா இருக்கிற பொண்ணு வந்ததை பாத்தீங்களா? இல்ல தம்பி, அப்படி யாரும் வரல. இல்லீங்களா? நாங்க காலையில இருந்து இங்கதான் இருக்கோம். அப்படி யாரும் வரல. தேங்க்ஸ். இப்ப வலி பரவாயில்லையாமா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, நீ இரு, நான் போய் மருத்துவ வச்சு கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் அந்த ரூம்ல தங்கிக்கோ, சரியா? பத்திரமா இருமா, நான் வந்துடுறேன், பாத்துக்கோ. அம்மா, இந்த பக்கமா யாராவது கர்ப்பமா இருக்கிற பொண்ணு வந்ததை பாத்தீங்களா? பாக்கலைங்க. இந்த பக்கமா ஒரு கர்ப்பிணி பெண் வந்தாங்களா? மாறி சொன்ன ரவுடிங்கல்ல ஒருத்தனா இருப்பான் போல இருக்கு. அதனாலதான் தேடி வந்திருக்கான். இல்ல, யாரும் வரல. நான் வச்சுக்கொள்ள வந்து பார்க்கலாமா? நான் தான் யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. நான் செக் பண்றேன். பாய் வேணுமா? நில்லுங்க. எங்க போறீங்க? உங்களதான். ஏங்க நில்லுங்க. ஏங்க, யார் நீங்க? எதுக்கு போலீஸ் மாதிரி வீட்டை சோதனை போடுறீங்க? வானிலா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவங்க மெஸ்ஸி இல்லாம போச்சு, பொழைக்க வழி இல்லாம இந்த அம்மாவோட பொண்ணுங்க ரோட்ல கடை போட்டிருக்காங்க. அதுல வியாபாரம் சரியா நடக்கல. குடும்பத்தை நடத்த செலவுக்கு பணம் வேணும்ல. அதனாலதான் சரண்யாவோட மனசை மாத்தி அவளை தூண்டி விட்டு சொந்த வீட்லயே பணத்தை எடுக்க வச்சிருக்காங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி வந்து நிக்கிறாங்க பாருங்க. மாட்டினாலும் சரண்யா தானே மாட்டுவா. அதனாலதான் இந்த அம்மா ரொம்ப தெம்பா வந்து நிக்கிறாங்க. போது நிறுத்துங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நீங்க தான் அந்த பணத்தை சரண்யா பேக்ல மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சமந்தியம்மா,
இவங்க சரண்யா மேல தேவையில்லாம வேணும்னே பழி போட்டு பேசுறாங்க. நீங்க இவங்க பேச்ச நம்பாதீங்க. ஆமாமா, இவங்க தான் பணத்தை எடுத்து என் பேக்ல வச்சிருக்கணும். அம்மா, முதல்ல அவங்க விசாரிங்கம்மா. என்னடி என்னடி விசாரிக்க சொல்ற? உன் பையில இருந்து தானே பணம் கீழே விழுந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் யார விசாரிக்க சொல்ற? இந்த அம்மா வெளியில நிக்கிறப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அது இப்ப சரியா போச்சுல? உன்னை அனுப்பி பணத்தை எடுக்க சொன்னது இவங்க தானே? நான் ஏன் இப்படி சொல்ல போறேன்? நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்க பேச்ச கேட்கறதுக்கெல்லாம் நான் விரும்பல. ஏண்டி, இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்த அம்மா வீட்ல இருந்து பணத்தை திருடிட்டு போற அளவுக்கு மாறிட்ட நீ. இருங்க. அப்ப உனக்கு நாங்க முக்கியம் இல்ல, இந்த பணம் தானே முக்கியம். இந்தா புடி, இதானே வேணும். இதை எடுக்கிறதுக்காக தானே வீட்டுக்கு வந்தேன். போ, எடுத்துட்டு வெளில போ. அம்மா, பெத்த பொண்ணு நல்லவளா திருடியான்னு கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு இவங்க உன்னை மாத்திட்டாங்கம்மா. இது நல்லதுக்கே இல்ல. மத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு சொந்த வீட்லயே பணத்தை எடுத்துட்டு போறியே, முதல்ல நீ உன்னை மாத்திக்க. உன் வயித்துல பிறந்த என் பேச்ச நீ நம்ப மாட்ட. எங்க இருந்தோ வந்த இவங்க பேச்ச நீ நம்புறல்லம்மா. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்ன திருடின்னு கூட நீ சொல்லுவ. 10 மாசம் சுமந்து பெத்த என்ன உதறி தள்ளிட்ட. ரோட்டு கடை போட்டிருக்கிறவ பேச்ச கேட்டுட்டு போனவ தானே நீ. சம்பந்தியம்மா, நீங்க பேசுறது சரியில்லை. நான் ஏதோ பணத்தை எடுத்துட்டு வர சொன்ன மாதிரி ஏன் மேல பழி போட்டு பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. அப்படிதான் நான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? அம்மாவையும் பொண்ணையும் பிரிச்சது மட்டும் இல்லாம இப்படி சொந்த வீட்லயே பணத்தை திருட சொல்லி தூண்டி வர விட்டுருக்கீங்க. வேணாம் சம்பந்தி, வார்த்தையை விட்டுறாதீங்க. பதிலுக்கு நானும் பேச வேண்டி வரும். இல்ல, நீ பேசிதான் பாரு. ஊர்ல நல்ல யோக்கியமான பொம்பளைன்னு பேர் எடுத்துட்டு இப்படிப்பட்ட சீப்பான காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. இப்படி செய்யறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்க வந்திருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களோட தேங்க்ஸ். நம்ம தமிழ் புத்தாண்டுனால மேலும் அழகா இருக்கிற மாதிரி நம்ம தமிழர்கள் ஆதி காலத்துல எப்படி சமைச்சாங்களோ அதே மாதிரி சமைக்கணும். அதுதான் இந்த செகண்ட் ரவுண்டோட டாஸ்க். மனிதனோட முதல் கண்டுபிடிப்பே நெருப்பு தான் எல்லாருக்குமே தெரியும். அங்கிருந்துதான் உலகின் பல மாற்றங்கள் ஆரம்பிச்சது. பல்லாயிரம் ஆண்டுகள் கழிச்சு நாம இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமும் அந்த கண்டுபிடிப்பு தான். சோ இந்த தமிழ் புத்தாண்டு தினத்துல நம்மளோட முன்னோர்களுக்கு மரியாதை செய்யற விதமா மாடர்ன் இன்வென்ஷன்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாம பழங்காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி சமைச்சாங்களோ அதே மாதிரி சமைக்க போறோம். அது எப்படி பெரியமா? தெரியலமா. எஸ், மேம் சொன்னது கரெக்ட் தான். இந்த செகண்ட் ரவுண்டோட டாஸ்க் என்னன்னா, கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கேஸ் ஸ்டவ், லைட்டர்ஸ், எந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ணாம சமைக்கணும். ஐயோ, என்ன சொல்றாங்க? கேஸ் இல்லாம எப்படி சமைக்கிறது? அதானே, ஸ்டவ் கூட பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்களே. நீங்க என்ன வேணா பண்ணலாம், எந்த இன்கிரீடியன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
கொடுக்கப்பட்ட டைம்குள்ள சமைச்சு முடிச்சா மட்டும் போதும். இல்ல பெரியம்மா, இது பண்றது? டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படியாவது சமாளிக்கலாம். நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? பாஸ், நீங்களே பயங்கர மாடர்னான ஆளு. உங்களுக்கு இந்த ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே பிடிக்காத. ஃபுல்லா நியூ டெக்னாலஜி தானே சமைப்பீங்க. இவங்க என்னடானா எந்த மாடர்ன் இன்வென்ஷனையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆதி காலத்து மனுஷன மாதிரி தான் சமைக்கணும்னு சொல்றாங்க. எப்படி சமைக்க போறீங்க? டேய் நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சமைக்கிறதுன்னு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகவே மாட்டேங்குது. ஐயோ, உனக்கே எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலையா? அப்ப அண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஏய், நீ யார் டீம்? இங்க இருந்துகிட்டு அவளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. நாம எப்படி வின் பண்ண போறோம் மட்டும் யோசி. இல்ல, இது எப்படின்னு புரியல. என்ன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஓகேவா? ரூல்ஸ் என்னன்னு சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? எனி டவுட்? மேம், நம்ம தமிழ் ட்ரெடிஷனல் ஃபுட் மட்டும் தான் செய்யலாமா இல்ல எது வேணாலும் பண்ணலாமா? யா, இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு என்ன தோணுதோ எது வேணாலும் செய்யலாம். ட்ரெடிஷனல், கான்டினென்டல் அப்படின்லாம் எந்த கண்டிஷனும் இல்லை. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மத்தவங்க எல்லாம் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. டைம்லாம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. ஏதாவது பண்ணணும்னு தோணுது, ஆனா இதுதான் பண்ண போறோம்னு ரொம்ப உறுதியா எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. பயங்கர குழப்பமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? நீ என்ன செஞ்சாலும் அது நல்லாதான் வரும். நம்பிக்கையோட முடிவு பண்ணு தமேந்தி. ஆமா தமேந்தி, உன் மனசுல என்ன செய்யணும்னு தோணுதோ அத நீ செய். வேற எதை பத்தியும் நீ கவலைப்படாத. என்ன தமயந்தி, இன்னும் ஆரம்பிக்காம இருக்கீங்க? டைம் போயிட்டு இருக்கு. இல்ல சார், அது வந்து என்ன சமைக்க போறேன்னு முடிவு பண்ணலையா நீங்க? என்னங்க இப்படி பண்றீங்க? என்னாச்சுமா? ஏன் இப்படி நின்றுட்டு இருக்காங்க? நீங்களாவது ஏதாவது சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் செய்ய வைங்க. டைம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்தது வேஸ்டா போயிடும். தமேந்தி சார், இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஐயோ, என்ன இன்னும் எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? எதுவும் சமைக்கலையா? அது என்ன சார் இவங்க அப்படியே நின்னுட்டு இருக்காங்க? அதான் மேம் எனக்கும் புரியல. இவ்வளவு பெரிய குக்கிங் ஷோல வந்து யாராவது இப்படி நிப்பாங்களா? ஜட்ஜு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமேந்தி சீக்கிரம் ஏதாவது முடிவுக்கு வா. தமேந்தி, தமேந்தி எங்க போற? அக்கா எங்க போறீங்க? எங்க போற? அக்கா சமந்தி எங்க போற? அவ ஐயோ அண்ணா, அங்க பாரு, தமயந்தி அண்ணி வெளியில ஓடிட்டாங்க. ஆமா, அவளுக்கு வேற வேலையே இல்லை. இப்படிதான் லூசு மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏய், நீ நம்ம வேலையை கவனி. அக்கா எங்க தான் போயிருப்பாங்க? இப்படி சொல்லாம கொள்ளாம எதுக்காக ஓடணும்? நின்னு தைரியமா ஏதாவது செஞ்சு பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. அக்கா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நில்லுடி. விடு பாப்பா, விடு. விடுறி. விடு. வேண்டாம், விடு. விடு பாப்பா.
கொஞ்சம் நொடிதான் இருக்கு. நீ சீக்கிரம் உள்ள போ பாப்பா. உனக்கு ஒரு விஷயத்த வீட்ல லெட்டரா எழுதி வச்சிருக்கேன். நீ போ போ போ. என்னது? ஐயோ, கிரகணம் வேற முடிஞ்சிருச்சு. என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா, நீங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அம்மா. வந்துட்டியா பூமி? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமிழ் குழந்தைங்களை நல்லா தான் பாத்துக்கிறேன். சோ லெட் ஹர் ஹேண்டில். ஓகே. சாரி. ஓகே, போயிட்டு வரேன். பை. குட் டே. செம்ம பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும். லஞ்சுக்கு இதே தானா? ஆமா. அப்ப டபுள் ஓகே. சரி சரி, வாங்க, டைம் ஆச்சு. எல்லாரும் பேக் எடுத்துட்டு கிளம்புங்க. பாத்து பாத்து. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. இங்க வா. என்ன? குனி. பாத்து. ராமையண்ணா, வாங்க சாப்பிட்டு போலாம். அங்க ஒண்ணும் மிச்சம் இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். சரி, குழந்தைங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் போய் வண்டியை ரெடி பண்றேன். நீ பசங்களை கூட்டிட்டு வா.
என்னம்மா எந்திரிச்சிட்ட? எனக்கு போதும் ஆண்டி. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியலம்மா. என்னம்மா, எதுக்காக இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, இந்த ஒரு வருஷத்துல இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லம்மா. இந்த ஒரு வருஷமா குழந்தைங்களை எப்பவுமே கெஞ்சி கூத்தாடி சாப்பிட வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க இன்னைக்கும் இதுதானா இன்னைக்கும் இதுதானான்னு சாண்ட்விச்சையும் சாலடையும் பார்த்து பசங்க ரொம்ப கவலையா கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு பாரு, எல்லாரும் எப்படி சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீதாம்மா காரணம். ஏமா வருத்தப்படுறீங்க? என்னாச்சு? இல்லம்மா, எல்லா அம்மாவுக்கும் தன் பையனுக்கு விதவிதமா சமைச்சு போட்டு நல்லா சாப்பிட வைக்கணுங்கிறது ஆசையா இருக்கும். ஆனா எழில பொறுத்த வரைக்கும் நாம சாப்பிடுற நார்மல் ஃபுட் எல்லாமே ஹெல்த்தியானது இல்லைன்னு அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. இத்தனை வருஷமா எவ்வளவோ ட்ரை பண்ணியும் என்னால அவனோட எண்ணத்தை மாத்தவே முடியல. அவன் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். புது நம்பரா இருக்கு, யாருன்னு கேட்போம். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன அடிச்சு துரத்திட்டு நிம்மதியா இருக்கியா? ஹலோ. ஏய், என்னடி சும்மா ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்க? நான் தான் பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன ஆளை வச்சு அடிச்சிட்டா பயந்து விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? நீ அந்த டாக்டர் வீட்டுல இருந்தா உன்னை தொட முடியாதுன்னு தைரியமோ? யாரடி அவன்? யார் அவன்? டாக்டர்னா பெரிய இவனா? அவனை மீறி என்னமோ உன்னை தொட முடியாதுன்றா. இங்க பாரு சுடுறு, அப்படிலாம் உன்னை ஈஸியா விட்டுட்டு போயிட முடியாது. முன்னாடி சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் இந்த ஊரை விட்டு போனா உன்னை பொண்டாட்டியா கூட்டிட்டு தாண்டி போவேன். அது வரைக்கும் இந்த ஊரை விட்டும் போக மாட்டேன், உன்னை விட்டும் போக மாட்டேன். இப்ப கூட நீ என் கண் பார்வையில தாண்டி இருக்க. நீ இருக்கிற வீட்டு வாசல்ல தான் நின்னுக்கிட்டு இருக்க. என்ன தெரியலையா? நல்லா வெளியே வந்து எட்டி பாரு. இப்ப என்ன பண்றது? என்னடி பயந்துட்டியா? இப்ப வேணா அந்த வீட்டு முன்னாடி நான் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் வருவேன். நீ இருக்கிற வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னை காப்பாத்த வந்தானே அந்த டாக்டர், அவன் எப்படின்னு எனக்கு தெரியும். நீ என்னெல்லாம் தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரமே உன் திருட்டுத்தனத்தை நான் வெளியே கொண்டு வரேன். ஒரு நிமிஷம். ஏய், குறுக்க பேசாத. அவ்வளவு சீக்கிரத்துல இந்த வேலுவை ஏமாத்தலான்னு பாக்குறல்ல? இங்க பாரு சுடரு,
நீ வாழ்ந்த அந்த வேலுக்கு பொண்டாட்டியாதான் வாழணும், இல்லைன்னா சாவணும். அதான் உன் விதி. உன்னை மட்டும் இல்ல, உனக்காக என் மேல கை வச்சா பாரு அந்த டாக்டர், அவனையும் சும்மா விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்கடா புடிச்ச அந்த ஆளை? யோ டிரைவர், வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதே உனக்கு? யோ நீ வாய முடியா? யோ வண்டி ஓட்ட யாரையா நீ? இப்படியா வண்டி ஓட்டுறது? ஸ்லோ பண்ணிலாம் வர மாட்டியா இந்த வழியில? அது வந்து சார், வண்டியை மோதி இருந்தீனா என்ன இருந்திருக்கு இப்போ? சாரி சார், வண்டியில பிரேக் பிடிக்கல. என்னது பிரேக் பிடிக்கலையா? பிரேக் பிடிக்காத வண்டியை எதுக்கே ரோட்டுக்கு எடுத்துட்டு வர? இது அந்த நம்பர் பிளேட் விழுந்த வண்டி மாதிரி இருக்கே. போ போ போ, முதல்ல போய் பிரேக்கை சரி பண்ணு. யோ என்ன வண்டி ஓட்டுற? இதுக்கு முன்னாடி நீ வண்டி ஓட்டிருக்கியா இல்லையா? யோ காலையில உங்க சவாரி ஏத்துல இருந்து என் வண்டிக்கு பிரச்சனை தாயா. முதல்ல என் வண்டியில இருந்து உங்களை இறக்கி உண்ணையா. யோ பேசாத, வண்டி அடியா. எங்கடா புடிச்ச அந்த ஆளை? சாரி சார். சரி சரி போங்க, போய் பிரேக்கை ரெடி பண்ணுங்க. சரி போங்க. என்னது இந்த தாலியை கையில் எடுத்தோன்னு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. இந்த தாலி வண்டியில இருந்தவன்ட்டு தான் கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அதை கூட பார்க்காம போறான். எப்படியாவது இது அவன்கிட்ட கொடுக்கணுமே. ஏன்பா இந்த பக்கம் ஒரு குட்டியான வந்துச்சு பாத்தியா? அது பின்னாடி கூட 2 பேர் இருந்தாங்களே வண்டிக்கு மேலையா? ஆமா ஆமா மேடம், இதோ இப்பதான் அந்த பக்கம் போனாங்க. இப்பதான் போனாங்க மேடம். அங்க மேடம், நான் ஒரு நிமிஷம் இருங்க மேடம். மேடம் மேடம் மேடம், ச்சே, ஒரு நிமிஷம் கூப்பிடுறத கூட காதுல வாங்காம போயிட்டு இருக்காங்களே. அவனுங்க வேற அந்த தாலி விழுந்ததை கூட கவனிக்காம வேகமா போயிட்டு இருக்கானுங்க. இந்த மேடம் வேற காதுல வாங்காம போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவனுங்க தப்பு எதுவும் பண்ணிருப்பானுங்களோ, அதான் துரத்திட்டு போறாங்களா? என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சரி விடு, நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவனை காப்பாத்துதான் ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருந்துச்சுல்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அவசரம் தான். அவனோட பல்ஸ் சுத்தமா இறங்கி போயிடுச்சு. நாடி துடிப்பும் நின்னு போயிடுச்சு. தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்டும் அவன் உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் நான் சிபிஆர் பண்ணேன். அதுதான் அப்போதைக்கு இருந்த லாஸ்ட் ஆப்ஷன். நீ வேற ஏதோ திட்டத்தோட தான் அப்ப அப்படி பண்ண. அதுக்காக தானே அவரையே சுத்தி சுத்தி வந்த. அந்த மாதிரி சீப் மைண்டட் பர்சன் நான் இல்ல. அந்த மாதிரி என்ன என் அம்மா வளர்க்கல. டாக்டர், எஸ், சீனு எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, நல்லா இருக்காரு. டாக்டர், கடவுள் மாதிரி என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நான் காப்பாத்தல, யாரோ காப்பாத்தி
அவரை எங்க கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு சிபிஆர் கொடுத்தீங்களா? ஏன்னா ஷாக்ல அவருடைய ஹார்ட் நின்னு போயிருக்கு. அவருக்கு சிபிஆர் கொடுத்ததுனால தான் மறுபடியும் அது ஓட ஆரம்பிச்சு அவர் உயிர் பொழைச்சிருக்காரு. எங்க டீம்ல கேட்டதுக்கு நாங்க யாரும் கொடுக்கலன்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டேன். நான் தான் டாக்டர் கொடுத்தேன். வெல்டன்மா. அவர் இப்ப உயிரோட இருக்காருன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நாங்க கொடுக்கறது அடிஷனல் ட்ரீட்மெண்ட் தான். அதுதான் அவசர ட்ரீட்மெண்ட். தட் சேவ்ட் ஹிஸ் லைஃப். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்ததுனால இன்னைக்கு ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க நன்றி சொல்லணும்னா அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. அவங்க தான் அவரை காப்பாத்தின கடவுள். டாக்டர், என் பிள்ளைய பார்க்கலாமா? வார்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, அங்க போய் பாருங்க. வாங்க சித்தி. மாயா, ரொம்ப தேங்க்ஸ் மாயா. என்ன மாமா, நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? தேங்க்ஸுக்கு மேல எனக்கு வேற வார்த்தை தெரியலப்பா. நீ மட்டும் இல்லன்னா இன்னைக்கு என் பிள்ளை இல்ல. நீ எனக்கு கடவுள் மாதிரிப்பா, கடவுள் மாதிரி. முதல்ல உங்க பிள்ளைய போய் பாருங்க, அப்புறமா நம்ம பேசலாம். நீ நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் நான் உன் உயிரை காப்பாத்தினதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நீதான் என் உயிரை காப்பாத்திருக்க. நீ என்ன காப்பாத்தினது உண்மைதானே? நீ என்ன காப்பாத்த வராம இருந்திருந்தா நான் உன்னை எப்படி காப்பாத்திருப்பேன்? என் கதையே முடிஞ்சிருக்கும்ல. அப்படின்னு சொல்ல முடியாது. உனக்கு ஒன்னும் ஆகாம கூட இருந்திருக்கலாம்ல. எனக்காக நீ பேசாத சீனு. நீதான் என்ன காப்பாத்தின. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் உன்னை திட்டிருக்கேன், பேசக்கூடாததெல்லாம் பேசியிருக்கேன். உன் மனசை நான் காயப்படுத்தின அளவுக்கு வேற யாரும் காயப்படுத்திருக்க மாட்டாங்க. உன் காதல நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். வேற யாரா இருந்தாலும் என் மேல கோவத்துலதான் இருப்பாங்க. கோவம்னா சாதாரண கோவம் இல்ல, இந்த கொலவரின்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு கோவம் இருக்கும். நான் இவ்ளோ பண்ணிருக்கேன். ஆனா நீ எனக்கு ஒண்ணுன்னதும் உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்த வந்த. நீ என்ன காப்பாத்துறதுக்காக உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்ட. எதுக்காக அப்படி பண்ண சீனு? என் உயிர் அப்படின்னு உன் உயிரை விட பெருசா? ஏன் சீனு இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்த? கிராமத்துல இருக்கிற பசங்க, காட்டான் ஊர்க்காரங்க, அவங்களுக்கு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ண கூட தெரியாது. சிட்டில இருக்கிற பசங்க மாதிரி பழக தெரியாது. ஆனா ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா அவங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க. நானும் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன் தான். எனக்கும் அந்த குணம் இருக்கு.
அது மட்டும் இல்லை, நீ இந்த குடும்பத்தோட பொண்ணு. உனக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா வருவேன். ஆனா ஒண்ணு, நான் உன் மேல இருந்த காதலுக்காக இத பண்ணல. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ இந்த குடும்பத்தை நம்பி வந்திருக்கிற பொண்ணு. இந்த குடும்பத்தை நம்பி வந்தவங்களுக்கு ஒண்ணுனா அதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் நான் அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன். நீ எதுக்காக பண்ணாலும் நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சீனு. இத என்னால என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே முடியாது. நான் உன்னை காப்பாத்த வந்து போக இருந்த என் உயிரை காப்பாத்தின உன்னோட உதவியையும் என்னால மறக்கவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்களேன், இந்த போட்டோ இன்னைக்குதான் என் கைக்கு கிடைச்சிச்சு. இத பார்த்தா உங்களுக்கே புரியும். என்னங்க, இது மகாசித்தியும் நான்சியும் தானே? ஆமா பாஸ், அவங்க 2 பேரும் சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ. இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? அதுல அந்த நான்சியோட கண்ணை கொஞ்சம் நல்லா கவனிங்க பாஸ். ஸ்குவிண்ட் ஐ மாதிரி இருக்கு. ஐ மீன் மார்க்கண்ணு. கரெக்ட் பாஸ். ஆனா இப்போ அந்த நான்சிக்கு மாறு கண்ணு இல்ல. அது எப்படி பாஸ்? சீதா, இப்ப எதுக்கு உனக்கு இந்த வேலை? அவங்க நான்சி இல்ல மகாசித்தின்னு ப்ரூவ் பண்ண போறியா? உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சீதா. அவங்களே போறேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? பாஸ், எனக்கு நிறைய கேள்விக்கு விட தெரியாமலே இருக்கு பாஸ். நீங்க ஒரு போலீஸ் தானே? நான் கேக்குறது நியாயமான கேள்வியா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். அப்படி என்ன கேட்க போற? கேளு. பாஸ், இந்த உலகத்துல இந்த மாறு கண்ணு இந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமா என்னன்னா எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்க நான்சியா இல்லாம மகாலட்சுமியா இருந்தா மகாலட்சுமிக்கு பதிலா ஒரு பொணத்தை புதைச்சிருக்கோமே, அது யாரு? புதைச்சது ஒரு பொணம் தான், அப்போ செத்தது ஒரு நபர் தான். அது மகா இல்லனா வேற யாரு பாஸ்? வேற யாராவது தான் செத்துருக்காங்கன்னா இது வேற ஒரு கொலை கேஸா மாறுது இல்ல? அந்த கொலைய யாரு பாஸ் பண்ணிருப்பா? இந்த கேள்வி உங்களுக்கு முக்கியம் இல்லையா பாஸ்? இவங்க நான்சியா இல்லாம மகாசித்தியா இருந்தா தானே இந்த கேள்வி வரும். அண்ணா, இப்போ இவங்களுக்கு மார்க்கன் இல்லையே. சீதா, அதுக்கெல்லாம் 1000 ட்ரீட்மெண்ட் வந்தாச்சு. உலகம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. செத்தது மகாசித்தி தான், இவங்க நான்சி தான். நீ தயவு செஞ்சு ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத. இல்ல பாஸ், அன்னைக்கே முத்தாரம்மா என்ன கூட்டிட்டு போய் அந்த புதைச்ச இடத்த மிதிச்சு மிதிச்சு காட்டினாங்க. அந்த நேரத்துல நான் தான் இந்த பாயிண்ட யோசிக்காமலே விட்டுட்டேன். இப்பதான் பாஸ் எனக்கே புரியுது. புரியுது இல்ல, தப்பா புரியுது, அவ்வளவுதான். ஐயோ, நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சிரிக்குதே. எதுக்கு பாஸ் இப்ப சிரிக்கிய? சீதா, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத குழப்பம்? இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு போராடி இருக்க. கஷ்டப்பட்டு ரா பகல வேலை பார்த்து நிறைய பேரை வேலைக்கு வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட சொன்ன நேரத்துக்கு முடிச்சு காட்டியிருக்க. இந்த மாதிரி பெரிய விஷயத்த சாதிச்சுட்டு எதுக்காக இந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத விஷயத்த பத்தி யோசிக்கிற? அதுக்காக இத அப்படியே விட்டுற சொல்றீங்களா பாஸ்?
எஸ், விட்டு சீதா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மகா இருந்தா என்ன செய்வாளோ அது மாதிரி 2 மடங்கு சீதா உழைச்சா. மகாவை பார்த்தா எப்பவும் எனக்கு ஆச்சரியமாவே இருக்கும். எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான்னு தோணும். பட் சீதா இஸ் இன்கிரெடிபிள். நம்ப முடியாத வேலையெல்லாம் செஞ்சு காட்டிருக்கா. எனக்கு தெரிஞ்சு சீதா 2 மகாவுக்கு சமம். சீதா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்பெனிங்கிறது ஒரே ஒரு ஆளோட பெர்ஃபார்மன்ஸ்னால நடக்கிறது கிடையாது. டிசைனர்ஸ், டையர்ஸ், கட்டிங் மாஸ்டர்ஸ், டெய்லர்ஸ், அவ்வளவு ஏன் கடைசியா எல்லாருக்கும் நேரத்துக்கு டீ கொடுக்கறானே, அவங்க எல்லாம் ஆர்வமா வேலை செஞ்சாதான் கம்பெனி முன்னேறும். இவங்க எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? தலைமை. தலைமை பண்பு. 100% கரெக்ட் சார். ஆமா, எல்லா வேலையாட்களையும் அரவணைச்சு போகணும். இந்த வேலைய இவன் தான் சிறப்பா செய்வான்னு அந்த வேலைய அவங்கிட்ட தரணும். வர சிக்கல்களை எல்லாம் உடைக்கணும். முக்கியமா தோத்து போற நேரத்துல தைரியமா முன்னாடி வந்து நிக்கணும். அதான் தலைமை பண்பு. அந்த எல்லா பண்பும் இருக்கிற ஒரு தலைமைய நான் கண்டுபிடிச்சிட்டேன். மீரா, மேற்கொண்டு நீ வந்து சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம். மகா இறந்த பிறகு இந்த கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு பெரிய வெளிநாட்டு ஆர்டரை முடிக்க முடியாத நிலைமை வந்துச்சு. அந்த ஆர்டரை சரியான நேரத்துக்கு சரியான குவாலிட்டியோட அனுப்பி வைக்கலனா கம்பெனியோட கிரெடிபிலிட்டியே போயிடுங்கிற நிலைமை வந்துச்சு. கம்பெனியோட ஷேர்ஸ் சரியா தொடங்குச்சு. அவ்வளவுதான், கம்பெனியே முடிஞ்சதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ஒருத்தி முன்னாடி வந்தா, போராடுனா. எவ்வளவோ இடைஞ்சல் வந்தப்பவும் எல்லா கஷ்டத்தையும் உடைச்சு நொறுக்கிட்டு அந்த ஆர்டரை கரெக்ட் டைமுக்கு சரியான குவாலிட்டியோட டெலிவரி பண்ணா. அன்னைக்கு அவ மட்டும் இல்லனா இந்த கம்பெனியே இருந்திருக்காது. இதுக்கு பேரு தான் தலைமை பண்பு. இதுக்கு பேரு தான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். மகா புலினா இது ஒரு களி சீதா. இவ சிறுத்த. மகா 8 அடி பாஞ்சா, இவ 60 அடி பாஞ்சு காட்டியிருக்கா. இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு அவ்வளவு ஆர்டர்ஸ், அவ்வளவு ஆதரவு, எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த சீதா தான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த புடவை கண்மணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் கண்மணி, பாரு நல்லா இருக்கா? கண்மணி, என்னாடி அமைதியா இருக்க? எதனா ஒன்னு செலக்ட் பண்ணு. இது நல்லா இருக்கு. என்னடி இந்த புடவையா? ஒரே நிமிஷம் கண்மணி, என் கூட வா. வா, இதோ வந்துடுறோமா, இதோ வந்துடுறோம். நீங்க அந்த புடவை எடுத்து தாங்க. வா. என்ன வீரா? கண்மணி, என்ன நினைச்சுனுங்கிற? ஏன் நீ இப்படி இருக்க? என்ன வா, நீ பண்றது யாருக்குமே புரியல நினைச்சிருக்கிறியா?
உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்லு, நான் இப்பவே நிறுத்திடுவேன். சும்மா எங்க போனாலும் இதே மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிற. அவரை பாத்தியா, இவ்வளவு ஆசை ஆசையா புடவை எடுத்து காமிக்கிறாரு. நீ அவரை கவனிக்கவே மாட்டேங்கிற. அவரு பாவம் கண்மணி, அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன் புரிஞ்சுக்கவே மாட்ற? கடைசியா மனசை தொட்டு சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்லிரு. நான் ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லிடுறேன், எல்லாத்தையும் நிறுத்திடலாம். அப்படிலாம் இல்ல, இந்த கல்யாணம் நடக்கணும். அப்ப நீ இதை சந்தோஷமா ஏத்துக்கணும். ஏத்துக்கன்னு தயவு செஞ்சு உன்னோட முகத்துல அந்த சந்தோஷத்தை காட்டு. அப்பதான் அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும். உன் முகத்தை பார்த்தா நீ விருப்பம் இல்லாம தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாருக்குமே தோணும். ஏன் எனக்கே அப்படிதான் தோணுது. நீ உன்னதான் யோசிக்கிறமா, நீ மத்தவங்களை பத்தியும் யோசி. சரி, இனிமே அப்படி இருக்குல்ல, சந்தோஷமா இருக்கேன், போதுமா? அத கொஞ்சம் சிரிச்சுனே சொல்லல. போதுமா? சரி வா. இனி முழு மனசோட இதுல இறங்குறேன். இப்ப எடுத்து போடுங்க, செலக்ட் பண்ணுவா. உட்காரு உட்காரு. இந்தாங்க, இது நல்லா இருக்கும். வேற எடுங்க. அத எடுங்க. எது? அது. இதா? இந்தாங்க. ஆத்தாடி, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க 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 உட்காருமா. முகூர்த்த புடவை வாங்க வந்தா எடுக்காம எழுந்திருக்க கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ளை வீட்ல இருந்து நகையை வாங்கி போட்டுக்கின்னு உங்களது மாதிரி வெளியே காட்டிக்கிறதுக்கு கஷ்டமாகுதா? கரெக்ட் தான். அப்படி பார்த்தா கல்யாண செலவு பூரா பொண்ணு வீட்ல தான் எங்களுதுல செய்வாங்க. உங்களால அதை செய்ய முடியுமா? எங்க அண்ணன் தானே இப்ப எல்லாமே செய்யறாரு. இங்க பாருமா, உங்க நிலைமை என்னான்னு ஊர் உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். யாரும் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ போட்டுக்கோ. தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். நீங்க இந்த நகையெல்லாம் எத்தனை போயிருங்க. இன்னாமா இது, உங்க ரெண்டு பிள்ளைங்களும் இன்னானே புரிஞ்சுக்காம இப்படி ஆடம் பிடிக்குதுங்க. உங்களால இதெல்லாம் செஞ்சிட முடியுமா? இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா கண்மணிக்கு ஒரு 10,000 போட்டுருவீங்களா? அதுவே உங்களுக்கு கஷ்டம் தானே. ராமச்சந்திர மருமவோ கல்யாண மேடையில கழுத்து நிறையாம நின்னா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? அவ்வளவுதான், எங்க ஏரியா ஜனங்கள்லாம் பில்லு பில்லுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க முன்னாடி நாங்க என்ன தலை குனிஞ்சு நிக்கிறதா? யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அவ கழுத்து நிறையற மாதிரி நாங்க அவளுக்கு செய்றோம். இந்தாமா வீரா, இப்ப பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கும். வீரப்பா பேசுறியே, இதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? யோசிச்சு பேசுமா. எங்களால முடியுங்க, நாங்க செய்றோம். வீரா வீரா, நம்ம இப்படி பண்ணிக்கலாமா? நீ பேசாம இரு. பரவாயில்லையே, அதான் வீராவே சொல்ற. அப்ப சரிம்மா, நகை நட்டுலாம் நீங்க பாத்துங்க, கல்யாண செலவை நாங்களே பாத்துக்கிறோம். நியாயமா பார்த்தா அத்தையை நீங்க தான் செய்யணும். பாவம், எவ்வளவுதான் நீங்களும் சுமையும் சுமப்பீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதையும் நாங்களே செய்றோம். ஏய், உங்க சொந்தத்துல பொண்ணு எடுத்திருந்தா என்ன முறை செய்வாங்களோ அதுல எந்த குறையும் இல்லாம நாங்களே செய்றோம். அடேங்கப்பா,
என்னம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? என்ன புதையில ஏதாவது எத்திட்டியா என்ன? ஏதோ பதிலுக்கு பதில் வீரப்பா பேசணும்னு பேசாத. அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களாண்ட சேர்ந்து நாங்களும் தான் கஷ்டப்படுவோம். அதெல்லாம் என்னத்துக்கு? வாங்கிக்க நீ. எங்களுக்கு வேணாம். நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன். நீங்க இதெல்லாம் எத்தனை கிளம்பலாம். அதான் இவ்வளவு உறுதியா சொல்ற. அப்புறம் என்ன? சரிதான் வீரா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களால எதுவும் செய்ய முடியல அப்படின்னா கூச்சப்படாதீங்க, என்னட்ட சொல்லி அனுப்புங்க. எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறேன். என்னைக்கு இருந்தாலும் கண்மணிக்கு தானே வரப்போகுது. அப்புறம் என்னத்துக்கு தயக்கம்? இல்லைங்க, பரவாயில்ல. எங்களுக்கு அதெல்லாம் தேவை இருக்காது. இந்த கல்யாணம் பொண்ணு வீட்டு கல்யாணமா தான் நடக்கும். சரிதான். வரட்டா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.